எல்லாருமே ரெசிடென்ஷியல் அபார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ்ன்னு வாங்கிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட பணத்தை எங்கே போடுறாங்கன்னு தெரியுமா? துபாயோட ஆஃப்லைன் கமர்ஷியல்ஸில். சும்மா பேசல, லெட்ஸ் டாக் வித் ஹார்ட் டேட்டா. இந்த 2026 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் துபாயில் கமர்ஷியல் மார்க்கெட்டில் நடந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 38 மில்லியன் திராம்ஸ். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் 158% இன்க்ரீஸ் இந்த டிரான்சாக்ஷனல் வேல்யூ. ஸோ துபாயோட கிரேட் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்கேர்சிட்டியில் தான் இருக்குது. இங்கே சிட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 95% ஆக்குபன்சி ரேட்டை தொட்டுருச்சு. இதோட ரெண்டல் ஈல்டு பார்த்தீங்கன்னா 8 to 10%. ஸோ நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டல் ஈல்டு இன்னும் நல்லாவே கிடைக்கும். துபாயோட D33 எக்கனாமிக் அஜெண்டா படி இந்த வருஷத்தோட ஜிடிபி growth பார்த்தீங்கன்னா 5.6% அச்சீவ் பண்ணுன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னா, வேர்ல்டு வைடில் இருக்க பிஸ்னஸ் எல்லாமே துபாய்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லேண்டில் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வாங்கும்போது அதோட ஹேண்ட் ஓவர் அப்போ அதோட ப்ரீமியம் அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ட்ரெண்டுக்கு பின்னாடி போகிறது இல்லை, ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த வாரம் துபாயில் கமர்ஷியல் ஸ்பேஸோட இன்வென்ட்ரி என்ன தெரிஞ்சுக்கணுமா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம்.